ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பேச போகிற விஷயம் நம்ம நெஞ்சை கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயந்தான். அதே சமயம் நம்ம எல்லோரையும் சிந்திக்க வைக்கிற ஒரு முக்கியமான சம்பவம். கோவை மாவட்டம் சூலூர் பக்கத்தில் 10 வயசே ஆன ஒரு பொண்ணு குழந்தைக்கு நடந்த கொடூரம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. வீட்டுக்கு வெளியில் விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமையும் செய்யப்பட்டு கொலையும் செஞ்சுருக்கானுங்க. இதை விட பெரிய கொடுமை என்னென்னா, இதை பண்ணது பக்கத்து வீட்டுக்காரன். அதாவது அந்த குழந்தைக்கு ரொம்ப பழக்கமானவன் தான். ஸோ இந்த கொடூரத்தையே பண்ணியிருக்கான். இன்றைக்கி நாம் இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன, போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க, குறிப்பாக நம்ம குழந்தைங்கள எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கிறது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சுருக்கமாக நான் சொல்கிறேன். கடந்த மே 21 சாயங்காலம் அந்த குழந்த அவங்க வீட்டுக்கு வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடிட்டு இருந்திருக்கா. திடீர்னு குழந்தைய காணோம் அப்படின்னு பெற்றோரும் தேடி அலைஞ்சிருக்காங்க. அக்கம் பக்கத்தில் எல்லோரும் விசாரித்தப்போ கார்த்திக் அப்படிங்கிற அந்த பகுதியில் சேர்ந்த ஒரு ஆள் தான் சாக்லேட் வாங்கி தரேன்னு குழந்தைய கூட்டிகிட்டு போனது தெரிய வந்திருக்கு. பெற்றோர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கார்த்திக்கை போய் கேட்டப்போ அவன் ரொம்ப சாதாரணமாக நான் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்னா, அவனும் கூட சேர்ந்தே அந்த குழந்தைய தேடுறதுக்கும் முயற்சி பண்ணியிருக்கான். ஸோ இதனால் அந்த பெற்றோருக்கு அவன் மேலே எந்த சந்தேகமும் வரல. அது மட்டும் இல்லைங்க, குழந்தை காணாமல் போன 21 அடுத்த நாள் வரைக்கும் ஒன்றுமே தெரியாத மாதிரி அவனோட பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த குழந்தைய தேடுறதுக்கும் உதவியும் பண்ணியிருக்கான். அவ்வளவு பெரிய நடிப்பு பாருங்கள். கடைசியில் போலீஸ் அந்த பகுதியிலேருந்து 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திக் அப்படிங்கிறவன் தான் 2 வீலரில் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போனது தெரிய வந்திருக்கு. ஸோ குளத்தங்கரை அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு கொண்டு போனதும் ஆதாரத்தோடு சிக்கியிருக்கான். சிசிடிவி ஆதாரத்தை வச்சு போலீஸ் கார்த்திகை பிடிக்க அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. போலீஸை பார்த்ததும் அவன் மாடியிலேருந்து குதித்து தப்பிக்கவும் முயற்சி பண்ணியிருக்கான். அதனால் அவனோட கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி போலீஸ் கஸ்டடியில் இருக்கான். அவன் கொடுத்த வாக்குமூலம் அடிப்படையில் அவனுக்கு இந்த கொடூரத்துக்கு துணையாக இன்னொருத்தனும் உதவி பண்ணியிருக்கான். அவன் பேர் மோகன். ஸோ அவனோட வயசு 30. ஸோ இப்போதைக்கு இவங்க மேலே போக்சோ, கடத்தல், கொலை, கிரிமினல் அப்படிங்கிற கடுமையான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கு. முதற்கட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்ததும் செய்யப்பட்டிருக்கு. குற்றவாளிக்கு அதிகபட்சமாக மரண தண்டனை வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. நாம் எப்பயுமே குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி வளர்க்குறோம்? தெரியாதவங்க கூப்பிட்டா போகாத, தெரியாதவங்க ஏதாவது கொடுத்தா சாப்பிடாத அப்படின்னு சொல்லி வளர்க்குறோம். ஆனால் இப்போதைக்கு பார்த்தா யார் கூப்பிட்டாலும் போகாத அப்படிங்கிற மனநிலைக்கு நம்மளே வந்துட்டோம். ஸோ பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைங்கள ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. குழந்தைங்க கிட்ட குட் டச் பற்றி பேட் டச் பற்றி சொல்லி வளங்க. ஸோ என்ன நடந்தாலும் அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுங்க. ஸோ குழந்தைங்க கிட்ட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணால் தான் அவங்க எல்லா விஷயத்தையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. சட்டங்கள் கடுமையானாலும் மனித மிருகங்களோட மனசு மாறாத வரைக்கும் இந்த மாதிரி கொடுமைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த கொடூர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கணும். குற்றவாளிக்கு கடுமையான தண்டனையும் கிடைக்கணும். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களோட பாதுகாப்பு ரொம்பவுமே முக்கியம். ஸோ அவங்கள கவனமாக கண்காணிங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.